வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துட்டு வரோம். நான் எனக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய சில பங்குகளை, டெக்னிக்கலாக பிரேக் அவுட் தரக்கூடிய சில பங்குகளை உங்களோட நான் பகிர்ந்துக்கிட்டு வர்றேன். அப்படிப்பட்ட பங்குகளை இந்த வாரம் நான் உங்களோடு பகிர்வதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வாரம் நம்ம புதிய பங்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம சேனலில் நம்ம கொடுத்த லெவல்ஸ் பிரகாரம் சில குறிப்பிட்ட பங்குகள் மேலே போயிருக்கு. அதில் ஒரு சில பங்குகளுடைய அலர்ட்ஸை மட்டும் நம்ம உங்களுக்கு சொல்லிவிட்டு புதிய பங்குகளை பார்க்கலாம். அந்த வகையில் மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெட் அப்படின்றக்கூடிய இந்த நிறுவனம் 271 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது போன வாரமே கிட்டத்தட்ட 280 வரைக்கும் போயிடுச்சு. 267 தாண்டி இந்த 280ங்கிற லெவலுக்கு வந்திருக்கு. இந்த வாரம் கூட இதனுடைய உச்சம் 284.90 வரைக்கும் போயிருக்கு. யாராவது இதில் நீங்கள் உங்களுடைய பொசிஷன்ஸை வச்சுருந்தீங்கன்னா இப்போது 267 ஒரு சப்போர்ட் லெவலாக வச்சுக்கிட்டு 296 நீங்கள் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக பார்க்கலாம். ஸோ இந்த லெவலுக்கு அது போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிது அப்படின்னா, அங்கே வரும்போது அது ஒரு வேளை ரெசிஸ்ட் ஆச்சுன்னா நீங்கள் உங்களுடைய ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல அலர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் இதில் கவனம் செலுத்துங்க. இன்கேஸ் இதில் நீங்கள் உங்களுடைய பொசிஷன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவனத்தோடு உங்களுடைய ப்ராஃபிட் புக்கிங்கை நீங்கள் செய்துக்கிறது நல்லது அப்படிங்கிறதுக்காக இதை எடுத்து போட்டிருக்கேன். அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் ரயில்டெல். இது 480 அப்படிங்கிற 3வது லெவலையும் போன வாரமே போய் டச் பண்ணியிருக்கு. நமக்கு இருந்த போன வாரத்தினுடைய சூழ்நிலைகள் நமக்கு இந்த மாதிரியான விஷயங்களை சரியாக கவனம் செலுத்த முடியல. இதில் எனக்கு பொசிஷன் இல்லை, அதனால் நான் கவனிக்கலை. ஒருவேளை இதில் யாராவது பொசிஷன் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட்டை 480 வரைக்கும் போய் கொடுத்துருக்கு. பட் இந்த அதுலேருந்து இறங்கி கீழே 397ங்கிற லெவலுக்கு நெருங்கியே வந்திருக்கு. 404 வரைக்கும் வந்திருக்கு. அதாவது முதல் லெவலுக்கே நெருங்கி வந்துட்டு திருப்பி கொண்டு போய் அதை 421 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் நமக்கு கீழே 337லேருந்து ஆரம்பிச்சுங்க மேலே வரைக்கும் போய் நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ சரியாக பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி உங்கள் பொசிஷன்ஸை நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டே வரணும். டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸாவது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவையோ உங்கள் பொசிஷன்ஸை செக் பண்ணிக்கிறது நீங்கள் உங்கள் வேலைக்கு மத்தியில் நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா எந்த நேரத்தில் இந்த மாதிரி ஏறணும்னு சொல்ல முடியாது, இறங்கணும்னு சொல்ல முடியாது. அதே சமயத்தில் நம்ம இன்கேஸ் நமக்கு ரொம்ப வேலைகள் அதிகம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய ஏரியாவுக்கு நெருக்கமாக இருக்கும்போது உங்களுடைய ஆர்டர்ஸை முன்னக்கூட்டியே அதில் ப்ளேஸ் பண்ணி வச்சுட்டு கூட உங்களுடைய வேலைகளை நீங்கள் பார்க்கலாம். சந்தர்ப்பவசமாக அந்த லெவலுக்கு வரும்போது அதை அடிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுடைய நல்ல கண்ணில் திரைக்கக்கூடிய ப்ராஃபிட்டுகளை லூஸ் பண்ணாமல் இருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை எடுத்து சொல்லியிருக்கேன். பட் இந்த 3 லெவலும் இது போனதை நம்ம பார்க்க முடியுது. ஆனால் லெவல்ஸுங்கிறது அதுதான், எங்கேயோ ஒரு குறிப்பிட்ட லெவலில் டேர்ன் ஆகுங்கிறதுக்கு இந்த 480ங்கிறது ஒரு முக்கியமாக நமக்கு ஒரு அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வரும்போது டக்குன்னு அங்கேருந்து அடித்து திரும்பி இருக்குது. ஸோ கவனத்துடன் உங்களுடைய பொசிஷன்ஸை நீங்கள் ஒவ்வொன்றும் அலர்ட்டோடு பார்த்து செஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இந்த வாரத்துக்கான புதிய பங்குகள் என்னென்னன்றதை பார்த்துடலாமா? இந்த வாரத்துக்கான முதல் பங்கு ஸ்விக்கி லிமிடெட். இது எல்லாருக்குமே ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பேர். 389.50 ரூபான்ற லெவலில் க்ளோசிங் கொடுத்துருக்கு. 300க்கும் 373க்குள்ள தடுமாடிக்கிட்டு இருந்தது. இந்த வாரம் அந்த லெவலை விட்டு வெளியில் போயிடுச்சு. ஸோ ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு இந்த லெவல்லேருந்து அப்படின்றதுனால இங்கேருந்து அது ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டுச்சு. அப்படின்னா முதலாவதாக நமக்கு செல்லக்கூடிய இடமா நான் பார்க்குறது 457ன்ற ரெசிஸ்டன்ஸை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்த லெவலாக 495 அப்படிங்கிற அடுத்த லெவலுக்கும் இது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் கடந்து ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 548 அப்படிங்கிற 3வது லெவலுக்கும் இது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தேர்ந்தெடுத்திருக்கேன். காரணங்கள் இதுதான். 300க்கும் 373க்கும் நடுவே இருந்துகிட்டு இருந்த இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கு இந்த வாரம் சற்றே கொஞ்சம் ஏறி 389 390 நெருக்கத்துக்கு போயிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 400க்கு நெருக்கமாக தான் இந்த வாரத்தினுடைய ஹையே இருக்குது. ஸோ இந்த ஹையை கட் பண்ணிடுச்சுனாலே நமக்கு 457 நோக்கி இந்த பர்டிகுலர் ஸ்டாக் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அடுத்த வாரம் ஒரு ஸ்ட்ராங் மூமெண்ட்டோட அந்த 400 கடக்கும்போது நமக்கு இந்த 457 495 அப்புறம் 548 இந்த 3 லெவல்களும் நமக்கு அடுத்தடுத்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் பொறுமையாக ஆராய்ந்து பார்த்து உங்களுக்கு இதில் திருப்திகரமாக இருந்தால் மட்டும்
உங்களுடைய முதலீட்டை இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து பந்தன் பேங்க். 180 ரூபாயில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த 181க்கும் 128க்கும் நடுவில் இது இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த லெவலை கிராஸ் பண்ணும்போது 181 கிராஸ் பண்ணும்போது இதில் ஒரு நல்ல ஒரு வலிமை வர்றதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். அப்படி அது ஒரு வேளை கிராஸ் பண்ணலை அப்படின்னா தயவுசெய்து எந்த விதமான என்ட்ரியும் கொடுக்காதீங்க. 81க்கு மேலே வரக்கூடிய வாரத்தில் க்ளோசிங் வச்சா தான் நமக்கு அதனுடைய ஸ்ட்ரென்த்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த லெவலுக்கு மேலே போய் திருப்பி கீழே வந்து தான் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க இந்த 2 வாரங்களும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணுங்கள். 181க்கு மேலே க்ளோசிங் வச்சாங்க அப்படின்னா நமக்கு முதலாவது லெவலாக நமக்கு கொடுக்கக்கூடிய இடம் வந்து 214 அப்படிங்கிற முதல் லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு 266 அப்படிங்கிற இரண்டாவது லெவலை நோக்கி இது போகிறதுக்கும் வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை தேர்ந்தெடுத்திருக்கேன். அதையும் தாண்டி ஒரு க்ளோசிங் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா 299 அப்படிங்கிற மூன்றாவது லெவலுக்கும் பந்தன் பேங்க் போகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் நமக்கு தெரியுது. ஸோ 181 அபவ் க்ளோசிங் வந்தால் மட்டும் இதில் என்ட்ரி கொடுக்கணும். அப்படி இல்லாமல் திரும்பிச்சு அப்படின்னா நமக்கு மீண்டும் கீழ் நோக்கி வர்றதுக்கான வாய்ப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கணும். ஸோ ஸ்ட்ராங் க்ளோசிங் இருந்தால் மட்டும் என்ட்ரி கொடுங்க. இந்த வாரம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் மேலே போயிருக்கு. பட் 181க்கு மேலே கிராஸ் பண்ணலை. அதற்கு மேலே நிறுத்தினாங்கன்னா அடுத்து வரக்கூடிய வாரங்களில் 214, 266, 299 நமக்கு வாய்ப்புகளாக தரலாம் அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணி இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க. நீங்களும் அனாலிசிஸ் பண்ணிக்கிறது இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் ரொம்ப நல்லது. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து என்டிபிசி கிரீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டாக்கு ஒரு அப்போர்ட் ட்ரெண்டில் இருந்துகிட்ருக்கு. 86லேருந்து 104 தாண்டி இப்போ 104க்கு கீழே ஒரு 4 வாரங்களாக க்ளோசிங் கொடுக்காமல் மேலேயே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க 5 வாரங்களுக்கு மேலே. ஸோ இந்த 104 ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு இதில் என்ட்ரி கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு அடுத்த கட்டங்களாக இது போகிறதுக்கான வாய்ப்புகளாக நாம் பார்க்கக்கூடிய லெவல்ஸ் வந்து 130 அப்படிங்கிற முதல் லெவலுக்கும் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது 155 அப்படிங்கிற ரெண்டாவது லெவலுக்கும் அதையும் தாண்டி ஒரு வலிமையான ஏற்றம் கொடுத்தா ஒரு ஹிஸ்டாரிக்கல் டாப்பாக 198 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். இது சமீபத்தில் நமக்கு வெளியான ஒரு பங்கு இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங்காக இதனுடைய மூமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த பர்டிகுலர் பங்குனுடைய ஏற்றமானது 130, 155 அப்புறம் 198 அப்படிங்கிற இந்த 3 லெவலுக்கும் இது போகிறதுக்கு வாய்ப்புகளை தரும் அப்படிங்கிற இந்த கணக்கில் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கும் இது வந்து திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க. கீழே பெஸ்ட்டு சப்போர்ட்ஸாக 104, 86 இதெல்லாம் நமக்கு இருக்குது. பட் நமக்கு வந்து இந்த 104 கீழே வரும்போது கொஞ்சம் வீக்னஸ் ஆகலாம். 86 வரைக்கும் வர்றது கூட அடுத்த கட்டமாக சான்சஸ் இருக்கும். அப்படி வாய்ப்பு கொடுத்துருச்சுன்னா நம்ம கீழே வர்றதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுத்துச்சுன்னா இதில் என்ட்ரி கொடுக்கக்கூடாது. தொடர்ந்து நமக்கு ஒரு 120க்கு மேலே ஏறும்போது இந்த 130, 155, 198 அப்படிங்கிற இந்த 3 லெவலும் என்டிபிசி கிரீனில் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் இதில் உங்களுடைய முதலீட்டை கொண்டு செல்லுங்கள். இந்த வாரம் இந்த 3 பங்குகள் தான், குறிப்பாக இந்த 500 ரூபாய்க்கு உட்பட்ட பங்குகளாக நான் தேர்ந்தெடுத்த பங்குகளில் இந்த 3 பங்குகள் தான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு கிடச்சிருக்கு. இன்னமும் பங்குச்சந்தையில் அந்த 25,000க்கு மேலே ஒரு பெரிய ஸ்ட்ராங் க்ளோசிங்கிறத கொடுக்கப்படலை அப்படிங்கிறத நான் போன வீடியோவிலே கொஞ்சம் சொல்லியிருக்கேன். ஸோ இது டிப் ஆஃப் தி ஏரியான்ற மாதிரி அந்த இடத்துல வரும்போது திரும்பி கீழே வந்துடுறத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த தடவை அந்த வாய்ப்பை தராமல் மேலே போச்சுன்னா நமக்கு புதிய பங்குகளில் முதலீடு செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். ஸோ பங்குச்சந்தையினுடைய மூமெண்ட்டையும் நீங்கள் பார்த்துக்கணும், இண்டெக்ஸினுடைய மூமெண்ட்டையும் பார்த்துக்கணும். அதே சமயத்தில் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸில் நல்ல ஒரு பிரேக் அவுட் கிடச்சிதுன்னா உடனே அதில் நீங்கள் வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போய் நல்ல ஒரு ப்ராஃபிட்டை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகளை தேடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தேர்ந்தெடுப்புகளை நான் எடுத்திருக்கேன். வரக்கூடிய வாரம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை பங்குச்சந்தை நமக்கு கொடுக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் உங்களோடு இணைகிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.